அவளை சுற்றி நின்று கொண்டிருந்த பெண்கள் அவளை பார்த்து, என்னமோ நமக்கு இவ்வளவு நேரம் பாடம் எடுத்தா இப்போ அவளே அப்படி வந்து நிற்கிறா பாரு என்று சொல்ல, கார்த்திகா அவர்களிடம், திறமை இருந்தால் எந்த ட்ரெஸ்லேயும் நீச்சல் அடிக்க முடியும், ஆனால் இவங்க இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு கட்டாயப்படுத்தினதால தான் நான் போட்டுக்கிட்டேன் என்று ஒரே வார்த்தையில் முடித்து கொள்வாள். இங்கே பெண்களோடு பேசி கொண்டிருந்தாலும் கார்த்திகாவின் கண்கள் தீபக்கை தான் தேடின. அவன் முகத்தில் இருக்கும் அந்த நக்கலை துடைத்து எறிய வேண்டும் என்பதை அவளது இப்போதைய ஒரே இலக்கு. தீபக் அவளை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தான். அந்த உடையில் அவள் ஒரு வீராங்கனையாகவே தெரிந்தாள். மனதிற்குள், இதுதான் கார்த்திகா, இந்த துணிச்சலும் இந்த தோற்றமும் தான் உன்னை அந்த சிகரத்துக்கு கூட்டிகிட்டு போக போகுது. நான் உன்னை தோற்கடிக்க நினைக்கல, உன்னை ஜெயிக்க வைக்கத்தான் இப்படி ஒரு நாடகத்தை ஆடினேன் என்று நெகிழ்ந்து கொண்டான். முதல் கட்ட பயிற்சி தொடங்கியது. தீபக் தூரத்தில் நின்று கார்த்திகா எப்படியாவது இந்த பயிற்சியில் தேறிவிட வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டான். அதே சமயம் கார்த்திகாவோ இவன் முன்னே நான் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற பிடிவாதத்துடன் வேண்டினாள். இருவரும் வெவ்வேறு துருவங்களாக நின்றாலும் இருவரது வேண்டுதலும் கார்த்திகாவின் வெற்றியை நோக்கியே இருந்தது. நீச்சல் குளத்தில் இறங்கிய கார்த்திகா சீரும் அலையாக நீந்த தொடங்கினாள். அவளது வேகத்தை பார்த்த மற்ற போட்டியாளர்கள் திகைத்து போனார்கள். ஒரு கிராமத்து பெண்ணிடம் இவ்வளவு வேகமா என்று அங்கிருந்த பயிற்சியாளர்களே வியந்தனர். பயிற்சி முடிந்து கார்த்திகா மேலே ஏறி வந்தபோது அவளது தந்தை பொன்னம்பலம் ஒரு தாயைப் போல பதறினார். அவளுக்கு தேவையான தண்ணீர், டவல் என ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தபடி இருந்தார். ஏற்கனவே கார்த்திகா தொடர் மருந்துகள் எடுத்து வருவதாலும் தண்ணீரின் கடுமையாலும் அவளது உடல் லேசாக நடுங்க ஆரம்பித்தது. இதை கவனித்த தீபக்கின் இதயம் துடித்தது. யாரிடமும் சொல்லாமல் தான் வாங்கி வைத்திருந்த ஒரு கம்பளி ஆடையை வேகமாக எடுத்து வந்து அவளை போர்த்தினான். கார்த்திகா அவனை ஏறிட்டு பார்த்தாள். என்ன, என்னால் எதுவும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு எதுக்காக இப்போ இந்த நாடகம் என்று சீறினாள். இங்கே பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒருவேளை நான் பரீட்சையில் ஜெயிச்சிருந்தா கூட அதுக்கு காரணம் நீங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த நீச்சல் போட்டியில் நான் ஜெயிச்சேன்னா அதுக்கு காரணம் துள்ளி கூட நீங்கள் கிடையாது, என்னோட அப்பா மட்டும்தான் என்று சொன்னாள். உடனே தீபக் அவளிடம், இங்கே பாருங்க, ரொம்ப ஓவராக கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், இதெல்லாம் வெறும் மனிதாபிமானம்தான் என்று கராராக சொன்னாலும் அவளை போர்த்திய அவனது கைகள் லேசாக நடுங்கின. என்னதான் சண்டையிட்டாலும் தன் மனைவி நடுங்குவதை பார்த்து அவனது மனம் கலங்கியதை அவனால் மறைக்க முடியவில்லை. கார்த்திகா விடவில்லை. சந்திரனை பார்த்து, அண்ணா பாருங்க, இவருக்கு ஏன் கை நடுங்குது? அதான் நான் யாரோ அவர் யாரோன்னு பிரிஞ்சிட்டோமில்ல, அப்புறம் எதுக்கு என் மேலே இவ்வளோ அக்கறையா என்று அழுத்தமாக கேட்டாள். சந்திரன் தன் தலையில் அடித்து கொண்டான். அது பில்டிங்கு ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் வீக்கு என்று முணுமுணுத்தான். என்னன்னா, என்ன சொன்னீங்க என்று கார்த்திகா புரியாமல் கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் 2 பேரும் இப்படி யார்கிட்டையோ பேசுறது போல் நேரடியாகவே பேசிக்கிறீங்க, இதில் நான் இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே, அதைத்தான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு கன்னத்தில் கை வைத்தபடி ஒரு ஓரத்தில் அமர்ந்தான் சந்திரன். நீச்சல் குளத்தின் நீல நிற நீர் அலைபாய அதன் கரையில் ஒரு மெல்லிய நிசத்தம் நிலவியது. சற்று முன்பு வரை அங்கே ஒரு மின்னலைப் போல நீருக்குள் சீறிப்பாய்ந்த கார்த்திகாவை பார்த்து அனைவரும் திகைத்து போய் நின்றிருந்தனர். வேகமாக ஓடி வந்த பயிற்சியாளர் மூச்சிறைக்க நின்றிருந்த கார்த்திகாவை பார்த்து வியப்பின் உச்சத்திற்கே சென்றார். வெரி குட் கார்த்திகா, ரொம்ப அழகாக நீச்சல் பண்ணுறீங்க, உங்கள் வேகம் நிஜமாவே மிரட்டுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ட்ரைனிங் எடுத்தீங்க என்று அவளுடன் கேட்டார். கார்த்திகா மெலிதாக சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒருவித தெளிவும் தன் மண்ணின் மீதான பெருமையும் கலந்திருந்தது. சார், நான் இதுவரைக்கும் எந்த கோச்சிங் சென்டருக்கும் போனதே இல்லை. எங்கள் ஊர் குளத்தில் தான் நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லி தந்தார் என்று தன் தந்தை பொன்னம்பலத்தை பார்த்து பெருமையாக சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு நெகிழ்ந்து போன பயிற்சியாளர் உடனே பொன்னம்பலத்தின் அருகே சென்று அவர் கைகளை பிடித்து குலுக்கினார். உங்கள் பொண்ணு ஒரு அபூர்வமான திறமசாலி ஐயா. முறையான பயிற்சி இல்லாமலே இவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுத்த அந்த பயிற்சி தான் காரணம். வாழ்த்துக்கள் என்று மனதார பாராட்டினார். அந்த நிமிடம் பொன்னம்பலத்தின் கண்கள் கலங்கியது. மகளின் முதல் பெரிய அங்கீகாரம் அது. ஒரு தந்தையாக அவரது நெஞ்சு பெருமிதத்தால் விரிந்தது.
தூரத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தீபக்கின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இதுவரை கார்த்திகாவை அவன் பார்த்த விதம் வேறு, இன்று இந்த திறமைக்கு சொந்தக்காரியாக அவள் நிற்பதை பார்க்கும் விதம் வேறு. கார்த்திகாவின் இந்த வெற்றி உண்மையில் தீபக்கிற்கும் ஒரு பெரிய வெற்றியாகவே தோன்றியது. பிறகு அங்கிருந்த பயிற்சியாளர்கள் கார்த்திகாவிடம், கார்த்திகா, இன்னும் 2 வாரங்களுக்கு உங்களுக்கு கடுமையான பயிற்சிகள் மட்டுமே இருக்கும். 3வது வாரத்தில் போட்டி நடக்கும். அதில் வெற்றி பெறவங்களுக்கு 5000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டியில் முதல் 3 இடங்களை பிடிப்பவங்க மாவட்ட அளவு நலம் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் நகர்ந்தனர். பயிற்சியாளர்கள் சொன்னதை கேட்டதும் கார்த்திகாவின் முகம் உற்சாகத்தில் ஜொலித்தது. சட்டென்று பக்கத்தில் இருந்த சந்திரனை பார்த்து தன் குரலை உயர்த்தி பேச ஆரம்பித்தாள். அண்ணா, யாரோ ஒருத்தர் என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொன்னாங்களே, இப்போ அவங்க முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுப்பாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா அண்ணா என்று தீபக்கை வம்புக்கு இழுக்கும் துணியில் கேட்டாள். சந்திரன் தன் தலையில் அடித்து கொண்டு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா என்பது போல பாவமாக தீபக்கை பார்த்தான். தீபக்கோ லேசாக கூட அசரவில்லை. அவன் உதட்டில் ஒரு நக்கலான சிரிப்பு வந்து ஒட்டி கொண்டது. அவன் சந்திரனிடம், சந்து, ஒரு 10 நிமிஷம் நீச்சல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இதோ இங்கே பாரு, மழையில் நனைஞ்ச கோழி மாதிரி வந்து படுத்து கிடக்குறாங்க. இதில் இவங்களுக்கு வாய் மட்டும் குறைச்சலே இல்லை. முதல்ல 2 வாரம் ப்ராக்டிஸை ஒழுங்காக முடிச்சுக்கிட்டு 3வது வாரம் போட்டிக்கு ஒழுங்காக வந்து சேர்றாங்களான்னு பார்ப்போம் என்று பதிலுக்கு சாடினான். தீபக்கின் கிண்டலால் கார்த்திகாவின் வைராக்கியம் இன்னும் அதிகமானது. நிச்சயம் பார்ப்போமே, நான் ஜெயிக்கத்தான் போகிறேன், ஆனால் நீங்கள் தான் தோற்று போய் நிற்க போகிறீங்க என்று அவனிடம் சவால் விட்டுவிட்டு விறுவிறுவென்று அங்கிருந்து கிளம்பினாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த தீபக், பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் என்று தனக்குழையை முணுமுணுத்தபடி அங்கேயே நின்றிருந்தான். அதன் பிறகு வந்த 2 வாரங்களில் ஒவ்வொரு நாளும் கார்த்திகாவிற்கு அக்கினி பரீட்சையாகவே அமைந்தன. எப்படியாவது போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற பிடிவாதத்தில் தன் உடல்நிலையை தாண்டி கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டாள். ஆனால் அவளது உடல் அந்த உழைப்பிற்கு ஒத்துழைக்க மறுத்தது. பயிற்சியின் இடையிடையே திடீரென கண்கள் இருட்ட, தலை சுற்றல் வர ஆரம்பித்தது. மூச்சு வாங்க ஒரு ஓரமாக அமர்ந்து விடுபவளை பார்த்து தீபக் மிகவும் கவலைப்பட்டான். ஆனாலும் அவள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று தனக்கு தெரிந்த தெய்வங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டான். மகளின் நிலையை உணர்ந்த தந்தை பொன்னம்பலம் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக மாறினார். காத்திமா, உனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம் என்று கேட்க துடித்தாலும் அவளது லட்சியத்தை தடுக்க விரும்பவில்லை. மகளை ஒரு சிறு வேலை கூட செய்ய விடாமல் பொத்தி பொத்தி பார்த்து கொண்டார். சத்தான காய்கறி சாறுகள், முளைகட்டிய தானியங்கள், பழங்கள் என பார்த்து பார்த்து அவளுக்கு சத்தான உணவுகளை தயார் செய்து வழங்கினார். அது மட்டுமல்லாமல் மைதானத்தில் பயிற்சி இல்லாத ஓய்வு நேரங்களில் மகளை மெதுவாக அழைத்து கொண்டு தனது வீட்டிற்கு பின்னால் இருக்கும் ஆற்றங்கரைக்கு செல்லுவார். அங்கு அமைதியான சூழலில் அவளுக்கு தேவையான நுணுக்கங்களையும் மூச்சு பயிற்சியையும் தந்தைக்கே உரிய பொறுமையுடன் சொல்லிக் கொடுத்து அவளை தயார்படுத்தி கொண்டிருந்தார். மறுபுறம் தீபக் நேரில் வந்து அவளை பார்க்காவிட்டாலும் அவனது எண்ணம் முழுவதும் அவளை சுற்றியே இருந்தது. அடிக்கடி சந்திரனுக்கு ஃபோன் செய்து, சந்து, இன்னைக்கு அவள் ப்ராக்டிஸ் எப்படி போகுது, மறுபடியும் தலை சுத்தல் வந்துச்சா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு அவளை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டே இருந்தான். அன்றுதான் அந்த முக்கியமான போட்டி நடக்கும் நாள். 2 வார உழைப்பிற்கு பலன் கிடைக்க வேண்டிய தருணம். ஆனால் விதி வேறு விதமாக விளையாடியது. கடுமையான பயிற்சியும் அலைச்சலும் கார்த்திகாவின் உடலை முடக்கின. அன்று காலை அவளுக்கு அனலாய் ஜுரம் கொதித்தது. படுக்கையை விட்டு எழக்கூட முடியாமல் உடல் நடுக்கத்துடன் முனகிக் கொண்டிருந்தாள். விஷயத்தை கேள்விப்பட்ட தீபக் அடுத்த நொடி அங்கு வந்து சேர்ந்தான். அவனது முகம் பதச்சத்தில் சிவந்திருந்தது. நேராக கார்த்திகா தங்கியிருந்த வீட்டிற்குள் அவன் நுழைந்தபோது பொன்னம்பலம் வழியில் நின்றார். மகளின் நிலையை பார்த்து உடைந்து போயிருந்த அவருக்கு தீபக்கை பார்த்ததும் ஆத்திரம் பொங்கியது. அவர் நேராக தீபக்கை நெருங்கி வந்து, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா மாப்பிள்ள? இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்று படபடவென கேட்க ஆரம்பித்தார். நல்லா இருந்தவளை சீண்டி ஏதோதோ பேசி அவளை பிடிவாதமாக மாற்றி இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே. நான் ஏற்கனவே என் பிள்ளைக்கு உடம்புக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆன பிறகும் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உங்கள் வைராக்கியத்துக்காக அவளை இப்படி கஷ்டப்படுத்துகிறீங்களே. இப்போது சந்தோஷமா? இனி நீங்கள் நிம்மதியாக இருங்க
என்று ஆவேசமாக கத்தினார். தீபக் எதற்கும் பதில் சொல்லவில்லை. அவன் கண்கள் கார்த்திகா இருக்கும் அந்த அறையை தேடின. அவள் உள்ளே அதீத காய்ச்சலால் படுத்து முனங்கிக் கொண்டிருந்தாள். அவளை அந்த நிலையில் பார்த்ததும் தீபக்கின் இதயம் பதறியது. அவன் உள்ளே செல்ல முயன்றபோது பொன்னம்பலம் மீண்டும் தடுத்தார். எதுக்கு மாப்பிள்ள உள்ள போறீங்க? இனி நீங்க எங்க பொண்ணை பார்க்க வேண்டாம் என்று கையை நீட்டி சொன்னார். தீபக் மெல்ல திரும்பி பொன்னம்பலத்தை ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு விதமான ஆதிக்கமும் அதே சமயம் ஒரு துடிப்பும் இருந்தது. அந்த பார்வைக்கு என்ன சக்தி இருந்ததோ தெரியவில்லை. அதுவரை ஆவேசமாக பேசிய பொன்னம்பலம் சட்டென்று அமைதியானார். இருந்தும் தீபக் கார்த்திகாவின் அறைக்குள் நுழைய சென்றபோது பொன்னம்பலம் மீண்டும் தனது குரலை உயர்த்தி, அதான் உங்களுக்கு அவளுக்கும் இனி ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அவளை பார்க்கணும் என்று ஏக்கமும் கோபமும் கலந்த கேள்வியை கேட்டார். அவர் பேசி முடிக்கும் முன்பே தீபக் நேராக பொன்னம்பலத்தின் முன்னால் வந்து நின்றான். அவனது பார்வையில் ஒரு தீர்க்கம் இருந்தது. யோ மாமனாரே, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பேசுறீங்களா இல்லையா? என்னைக்காவது ஒரு விஷயத்தையாவது பெரிய மனுஷன் மாதிரி யோசிச்சு பண்ணியிருக்கிறா என்று அவன் கேட்ட விதத்திலேயே பொன்னம்பலம் வாயடைத்து போனார். நானும் வந்த அன்னையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது காரணத்தை சொல்லி ஓவரா சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. தீபக் தொடர்ந்தான். ஆரம்பத்தில் ஏதேதோ காரணத்தை சொல்லி பொய்யா பேசி ஒரு சின்ன பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. சரி, அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு நான் உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ என்னடான்னா அந்த பிள்ளை ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக தெரியாமல் நீ வேற நான் வேறன்னு சண்டை போட்டுக்கிட்டு நிற்குது. அதை தட்டி கேட்டு புத்தி சொல்லி திருத்த வேண்டிய நீங்களே அவ கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி வீம்பு பிடிச்சிட்டு நிற்கிறீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா என்று ஆவேசமாக கேட்டான். பொன்னம்பலம் லேசாக குரலை உயர்த்தி, என்ன மாப்பிள்ள, என்ன பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழவே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னும் பொறுத்துக்கிட்டு அவர் கூடவே வாழன்னு நான் எப்படி சொல்ல முடியும் என்று தன் ஆதங்கத்தை கொட்டினார். தீபக் நக்கலாக சிரித்தான். யோ மாமனாரே, நீரும் உம்மோட பொஞ்சாதியும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்து என்னத்தை பெருசாக சாதிச்சிட்டீங்க? இதோ நீங்கள் சாதிச்சது அந்த ரூமுக்குள்ளே ஜுரத்தில் முணங்கிட்டு இருக்கு. இதை தவிர வேற என்னத்தை கண்டீங்க என்று அவர் முகத்தில் அடித்தார் போல கேட்டான். இங்கே பாருங்க, கொஞ்சமாவது என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்றும் அவன் மேலே என் ஆசையை திணிக்கல. எந்த இடத்துலையும் எந்த நிலைமையிலையும் அவளால் தனிச்சு வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை, தைரியத்தை அவளுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அவளை உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? கல்யாணம் பண்ணிக்கிட்டா உடனே குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற உங்களோட அந்த எண்ணத்தில் இருந்து முதல்ல வெளியே வாங்க. உடனே பொன்னம்பலம் தீபக்கிடம், என்ன மாப்பிள்ள இப்படி பேசுகிறீங்க? கல்யாணம் பண்ணி வைக்கிறதே வம்சம் தலைக்கிறதுக்கு தான். உங்களை போல் சாதிக்கிறது தான் முக்கியம்னா அவங்க வீட்டில் இருந்தே சாதிச்சுக்கிட்டே இருப்பாங்களே, எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் என்று அடுத்த கேள்வியை கேட்டார். ஐயோ மாமா, நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன, இப்போ உங்கள் பொண்ணு குழந்தை பெற்றுக்கணும், அதானே உங்கள் கவலை. அவளுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு வயசாகிடலை. இப்போ தான் 18 வயசு முடியுது. எனக்கும் ஒன்றும் கிழமை வயசு ஆகலை. இப்போ தான் 31 நடக்குது. இன்னும் 2 வருஷம் குழந்தை பெற்றுக்கிற எண்ணத்தை தள்ளி போட்டால் ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. நான் ஒன்றும் குழந்தையே பெற்றுக்கக்கூடாதுன்னு நினைக்கலையே. கண்டிப்பாக இன்னும் 2 வருஷத்தில் உங்களை தாத்தா ஆக்குறேன். ஆனால் மாப்பிள்ளை என்று பொன்னம்பலம் ஏதோ சொல்ல வர, என்ன வயசான காலத்தில் சீக்கிரமே பேரம்பேத்தியை கொஞ்சணும்னு ஆசைப்படுறேன், அதானே சொல்ல போகிறீங்க? இன்னும் 2 வருஷத்தில் ஒரு பேரனையோ பேத்தியோ கொடுத்து உங்கள் கையில் கொடுக்குறேன். அதுக்கு நான் பொறுப்பு. அது வரைக்கும் உங்கள் உயிருக்கெல்லாம் எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், போதுமா என்று தீபக் அடித்து சொல்ல பொன்னம்பலம் மறுபேச்சு பேச முடியாமல் திகைத்து நின்றார். பொன்னம்பலம் மீண்டும் தீபக்கை வழிமறித்து தன் ஆதங்கத்தை கொட்ட ஆரம்பித்தார். அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ளை, பேசுகிறதெல்லாம் ரொம்ப நல்லா தான் பேசுகிறீங்க. இப்படி தான் ஆரம்பத்தில் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவளை நம்ப வச்சிங்க. ஆனால் கடைசியில் என்னாச்சு? அந்த பரீட்சையால் உங்கள் 2 பேரோட நிம்மதியும் கெட்டு போனது தானே உண்மை. இப்போது மறுபடியும் நீங்கள் தான் அவளை உசுப்பேற்றி விட்டு நீச்சல் போட்டியில் சேர வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இதை பாருங்க, உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ அவள் எழும்ப கூட முடியாமல் கிடக்குறா. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? மறுபடியும் உள்ளே போய் உன்னால் எதுவும் முடியாதுன்னு அவளை மட்டம் தட்ட போகிறீங்களா என்று கேட்டார். தீபக் அவரை ஒரு நிமிடம் ஏறிட்டு பார்த்தான்.
அவனது குரலில் முன்பை விட அதிக அழுத்தமும் உறுதியும் இருந்தது. யோ மாமனாரே, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அவள் முதல்ல எனக்கு பொண்டாட்டி, அதுக்கப்புறம்தான் உங்கள் பொண்ணு. அதனால் உங்களை விட எனக்கு அவன் மேலே அதிகமாகவே அக்கறை இருக்குது. இப்போ நான் உள்ளே போய் அவளோட காய்ச்சலை எப்படி குணப்படுத்துகிறேன்னு மட்டும் தூரத்தில் இருந்து பாருங்க என்று ஒரு கணவனின் அதிகாரத்தோடும் அக்கறையோடும் சொல்லிவிட்டு பொன்னம்பலத்தின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் விறுவிறுவென்று கார்த்திகாவின் அறைக்குள் நுழைந்தான் தீபக். தீபக் அறைக்குள் சென்ற பிறகு வெளியே நின்றிருந்த பொன்னம்பலம் சற்று யோசித்து பார்த்தார். தீபக் சொன்ன முதல்ல எனக்கு பொண்டாட்டி என்ற வார்த்தை அவர் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டவர், யோ மாப்பிள்ள, மாற்றி சொல்லிட்டு போற. அவன் முதல்ல எனக்கு பொண்ணு, அப்புறம்தான் உமக்கு பொண்டாட்டி என்று மெல்லிய குரலில் சொன்னார். அறையில் வாசலில் நின்றிருந்த தீபக் சட்டென்று திரும்பி பொன்னம்பலத்தை ஒரு கூர்மையான பார்வை பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த மறுபடியும் ஆரம்பிக்கிறீர்களா என்ற மிரட்டலை பார்த்ததும் பொன்னம்பலத்திற்கு பகீர் என்றது. சரி சரி, இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, எதுக்கு வம்பு என்று நினைத்தவர் உடனே தன் கையை வாயில் வைத்துக்கொண்டு அமைதியாக அங்கிருந்து நகர்ந்தார். காய்ச்சலின் வேகத்தில் கார்த்திகா படுக்கையில் சுருண்டு கிடந்தாள். அறையினுள்ளே யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டதும் அது தன் தந்தைதான் என்று நினைத்து கொண்டே கண்களை மூடிக்கொண்டு பலவீனமான குரலில் பேசினாள். அப்பா, நான் எப்படியாவது எழும்பணும்பா, போட்டிக்கு போகணும்பா, என்னால் முடியலப்பா என்று முனங்கினாள். அவள் பேசி முடிக்கும் முன்பே, எழும்பு, இப்போ உன்னை யார் எழும்ப வேண்டான்னு சொன்னா என்ற கம்பீரமான குரல் கேட்டது. வந்திருப்பது தன் தந்தை இல்லை, தீபக் என்று தெரிந்ததும் சட்டென்று போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு எழ முயன்றாள் கார்த்திகா. உடல் பலவீனம் ஒருபுறம் இருந்தாலும் தீபக்கை பார்த்ததும் அவளுக்கு கோபம் தலைக்கேறியது. உங்களை யார் இப்போ உள்ள வர சொன்னது? தேவையில்லாமல் என் ரூமுக்குள்ளே வர வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க என்று படபடவென்று பொறிந்து தள்ளினாள். அவள் கோபமாக பேசிக்கொண்டிருக்கும் போதே தீபக்கின் பார்வை அவளை தாண்டி எங்கோ தடமாறியது. அப்போதுதான் கார்த்திகாவிற்கு உரைத்தது, தூக்கத்திலும் ஜுரத்திலும் அவள் கலைந்து போயிருந்த தன் உடைகளை சரியாக கவனிக்கவில்லை என்பது. சுதாரித்து கொண்டவள் படபடவென்று தன் உடைகளை சரி செய்து கொண்டு போர்வையால் தன்னை மூடிக்கொண்டாள். தீபக்கின் இதழ்களில் ஒரு மெல்லிய குறும்புத்தனம் கலந்த சிரிப்பு வந்து போனது. கார்த்திகா போர்வையை இறுக பற்றி கொண்டு தீபக்கை முறைத்தாள். இங்கே பாருங்க, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து நிற்கிறீங்க? மறுபடியும் என்கிட்ட வம்பு வளர்க்க போறீங்களா என்று மூச்சு வாங்க கேட்டாள். தீபக் அவள் அருகே நெருங்கி அமர்ந்து முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல், இல்லை, உன்னோட இந்த ஜுரத்துக்கு வைத்தியம் பார்க்க போகிறேன் என்று அமைதியாக சொன்னான். அவள் புரியாமல், என்ன வைத்தியம் பார்க்க போறீங்களா? நீங்கள் என்ன டாக்டரா என்று எகத்தாளமாக கேட்க தீபக் அவளை பார்த்து, ஏன் கட்டிப்பிடி வைத்தியம் கேள்விப்பட்டது இல்லையா? டிவியிலெல்லாம் பார்த்துருப்பியே, ரொம்ப பவர்ஃபுல் என்று புருவத்தை உயர்த்தினான். கார்த்திகா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்னது, என்ன வைத்தியம் என்று அவள் வாய்ப்பிழந்து கேட்பதற்குள் தீபக் சட்டென்று குனிந்து தன் வலுவான இரு கைகளாலும் கார்த்திகாவை அப்படியே அழுகிக்கொண்டான். ஜுரத்தில் மெலிந்து போயிருந்தவளை ஒரு பூவை போல தூக்கி கொண்டு அவள் சுதாரிப்பதற்கு முன்பே வெறுவெறுவென்று அந்த அறையை விட்டு வெளியே நடந்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் பல்வேறு குடும்ப கதைகள் மற்றும் காதல் கதைகளை கேட்டு மகிழ மறக்காமல் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.